ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மெலிஸ் யூடியூப் சேனலில் வந்து பூண்டு துவையல் எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறதுன்ட்டு நான் உங்கள்கிட்ட செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் காஞ்ச மிளகா, காஞ்ச மிளகா போட்டு கருவேப்பிலை போட்ட பிறகு சீரகம் போடணும். இதில் வந்து ஒரு துண்டு இஞ்சியை நான் போட்டுறேன். போட்டு இப்போ வதக்கின பிறகு பூண்டு போட்டுறேன். தோலை வந்து எடுத்துட்டு அதையும் அதில் போட்டுக்கணும். பூண்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, கேஸ் ட்ரபிள் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, செரிமானத்துக்கு. இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம பூண்டு துவையல் அரைச்சி சாப்பாட்லேயும் பண்ணி சாப்பிட்லாம். தோசை இட்லி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதை வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் வதக்கிட்டு அம்மியில் அரைச்சி கொண்டு வந்து காட்டுறேன். உங்களுக்கு பூண்டு வந்து ரொம்ப வதக்கக்கூடாது, லேசாக வதக்கினா போதும். ரொம்ப வதக்கினா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். நம்ம அரைக்கும் போது ஒரு மாதிரி குழந்தைங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரணும். ரொம்ப இப்போ நம்ம இதை வந்து இப்படி அமுக்கி பார்த்தாலுமே தெரிஞ்சிடும் பூண்டு வந்து வெந்துடுச்சான்ட்டு. இப்படி வெந்துடுச்சு வரேன். ரொம்ப போட்டு கருக வறுத்தினா ஒரு மாதிரி இனிப்பு டேஸ்ட் மாதிரி வலுவலுன்னு இருக்கும். அதனால் இப்போ வந்து எடுத்துட வேண்டியதான் பூண்டு. இதில் வந்து நான் வந்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி சாம்பார் பொடியை உங்களுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சம் வாசனைக்கு அவ்வளோதான். போட்டு இதில் போட்டு வதக்கிட்டிங்கன்னா கடைசியில் நம்ம அரைக்க போகிற நேரத்தில் கொஞ்சம் உப்பையும் தேங்காயும் வச்சு அரைக்கணும். இல்லைனாலும் மிக்சிலையும் நீங்கள் அரைக்கலாம். அவ்வளோதான், இது வதக்கியாச்சு. நம்ம தேங்காவையும் உப்பையும் சேர்த்து நான் அம்மியில் அரைச்சி கொண்டு வந்து காட்டுறேங்க. இதில் வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் வதக்கி வச்சுருக்கேன். உப்பு, தேங்காய், புளி வச்சு எல்லாத்தையும் சேர்த்து அம்மியில் வச்சு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி இதில் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் இதில் கருவேப்பிலை போடுற மாதிரி. இப்போ இதில் வந்து அரைச்சிட்டு வந்த இதில் வந்து நான் ஊற்றிடுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமுக்குங்க. இது வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த சின்ன சேனலுக்கு நீங்கள் இன்னும் நல்லா அதிகமாக நீங்கள் பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அதிகமாக அடுத்தடுத்த வீடியோ போட ஊக்கமாக இருக்கும்.